டாபிக் இஸ் கிராஃப். கிராஃபில் ஒரு கோஆர்டினேட்ஸை எப்படி மார்க் பண்ணுறது. ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம ஆங்கிள்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருப்போம். ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஆங்கிளுக்கு ஃபார்முலா சைன் ஸ்கொயர் டீட்டா, இம்பார்ட்டன்ட் ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட முடிஞ்சிருச்சு அது. இப்போ வந்து கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணுறது. ஒரு கிராஃபில் நீங்கள் ஒரு கோஆர்டினேட்டை எப்படி மார்க் பண்ணுறது. ஏன்னா கிராஃபில் நீங்கள் கோஆர்டினேட்டை மார்க் பண்ண தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நீங்கள் சொல்லிடலாம். இப்போ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னா. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறேன். கிராஃப் கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் நம்ம பொசிஷனை மார்க் பண்ணுறதை மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ நம்ம கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருப்போம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், ஆரிஜின் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். இப்போ ஒரு கிராஃப் உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், இசட் ஆக்சிஸ் இருக்கும். நான் இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஏன்னா நம்ம ஆரிஜின் அண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கும் 0,0. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூவும் 0, ஒய்யோட வேல்யூவும் 0. ரைட் சைடு போகும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எக்ஸாக இருக்கும். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸாக இருக்கும். ஆரிஜின்லேருந்து அப் சைடு போனால் பாசிட்டிவ் ஒய், டவுன் சைடு வந்தால் நெகட்டிவ் ஒய். சரி, இது வெக்டரையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒரு இதில் கொண்டு வரேன். ஸோ நான் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் இங்கே சூஸ் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் நோன் அஸ் அ கார்ட்டீசியன். சாரி, இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த கிராஃபில் இந்த வேல்யூவை நீங்கள் மார்க் பண்ண எப்படி பண்ணுவீங்கன்னா வெர்டிகலாக ஒரு லைன் போடுவீங்க. எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகும். இதுதான் என்னோட எக்ஸ் வேல்யூ. சரிங்களா? திஸ் இஸ் அவர் எக்ஸ் வேல்யூ, x1 வைக்கிறேன். ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னா ஒயில் போய் மீட் ஆகும். இதுதான் என்னுடைய ஒய் வேல்யூ, y1. ஸோ கிராஃபில் கோஆர்டினேட்டை மார்க் பண்ண என்ன பண்ணுவீங்க, x1, y1. இதுதான் இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன். ரேண்டமாக எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை அந்த பொசிஷன், இந்த கோஆர்டினேட்டோட ஒய் வேல்யூவும் இந்த ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட்டில் அதோட எக்ஸ் வேல்யூ, கோஆர்டினேட்டில் அது எக்ஸ் வேல்யூ. இது வந்து x2, y2ன்னு சொல்லலாமா? இப்போ நீங்கள் பாட்டமில் வைங்க, என்ன சொல்லுவீங்க, எக்ஸோட வேல்யூ மார்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ மார்க் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ் சைடு வந்துடும். இது வந்து மைனஸ் ஒய். இப்போ எக்ஸ் மைனஸ். இப்போ கிராஃபில் இப்படி தான் வேல்யூவை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. இப்போ கிராஃபில் நீங்கள் ப்ராப்பராக வேல்யூவை மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பொசிஷன். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன சொல்லுவீங்க, ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸில் இருக்குது, ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒயில் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவாக போட்டு நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சரி, ஓகே. திஸ் இஸ் மை ஒய் ஆக்சிஸ், this is my x-axis, and this is positive y. This is our origin. So now values நான் கொடுக்குறேன், numerical value கொடுக்குறேன். 1, 2, 3, 4. x coordinate, x axis நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம், எந்த குவான்டிட்டி வேணாலும் வைக்கலாம். டைம் வைக்கலாம், சாரி 7. x axis நீங்கள் டைம் வைக்கலாம், y axis நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வைக்கலாம். நம்ம நார்மலாக அப்படி தான் படிச்சிருப்போம், xt கிராஃப் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. நம்ம எக்ஸ் ஒய்னு சம் குவான்டிட்டி, தட்ஸ் ஆல். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வேல்யூ ரேண்டமாக மார்க் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ இதோட பொசிஷனை நீங்கள் சொல்லணும், கோஆர்டினேட்டில் சொல்லணும். இப்போ என்ன பண்ணுவீங்க, வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுவோமா, அது எக்ஸோட பொசிஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும், தட்ஸ் ஆல். எக்ஸில் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது, ஒய்யில் 3 இருக்குது. ஸோ த வேல்யூஸ், எக்ஸ் வேல்யூ இஸ் 2, ஒய் வேல்யூ இஸ் 3. நீங்கள் கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ எழுதணும், அடுத்து ஒய் வேல்யூ எழுதணும், அடுத்து இசட் வேல்யூ தெரியும். சரியா? இப்போ நான் இங்கே ஒரு வேல்யூ மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த பொசிஷன் எப்படி சொல்லுவீங்க, ஒய்யில் வந்து 2ல் இருக்குது, எக்ஸில் வந்து 5 இருக்கு. ஸோ சாரி, எக்ஸ் 2 இருந்துச்சு, ஓகே கரெக்ட். எக்ஸில் 5, ஒய்யில் 2. இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணீங்கன்னா நாங்கள் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கணும், -1, -2, -3. இப்போ இதோட வேல்யூ என்ன சொல்லுங்க,
எக்ஸில் வந்து -2, ஒய்யில் வந்து +3. இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை கோஆர்டினேட்டில் சொல்லலாம். இப்போ இது கூட ஏன் கோஆர்டினேட் இது பொசிஷன் சொல்கிறோம்? நம்ம என்ன தியரியில் படித்தோம்? இந்த எக்ஸ் பொசிஷனை நீங்கள் எப்படி படிக்கணும்னா, எப்படி அளக்கணும்? ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ணணும். ஆரிஜின்லேருந்து எக்ஸில் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து ஒய்யில் எவ்வளோ இருக்குது? எல்லாமே ஆறுலேருந்து மெஷர் பண்ணுவோம் பாருங்கள், 3. இவர் எவ்வளோ இருக்கிறாரு? ஆரிஜின்லேருந்து ஒயரம் எவ்வளோ இருக்குது இவருக்கு? 2. ஆரிஜின்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5. இப்போ இவருக்கு நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறான்னு பார்க்கணும். இது ஒய் வேல்யூவு 3, இது எக்ஸ் வேல்யூவு -2. தட்ஸ் ஆல். இது அப்படியே நான் வெக்டர் இப்போ நான் அடுத்து நம்ம 2 டைமென்ஷனல் மோஷனில் வெக்டர் நடத்த போகிறோம். வெக்டரில் வந்து பொசிஷன் வெக்டர்னு படிப்போம். அந்த பொசிஷன் வெக்டரை நான் இப்பயே கொண்டு வந்துடுறேன். அப்போ நான் நடத்த மாட்டேன். இப்போ வெக்டர் கோஆர்டினேட்ஸை நீங்கள் வெக்டரை மார்க் பண்ண போகிறீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், கவனமாக பாருங்க. நீட்டுக்கும் ஜேக்கும் ரொம்ப முக்கியம். இது எக்ஸ் டைரக்ஷன் ஐ கேப், ஒய் டைரக்ஷனா ஜே கேப். இப்போ ரேண்டமாக ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு இதோட பொசிஷன் தெரியணும். என்ன பண்ணுவீங்க? எக்ஸோட வெளியே மார்க் பண்ணுவீங்க. நான் இங்கே வந்து நான் x1ன்னு சொல்கிறேன். இது வந்து x1 பொசிஷன், இது வந்து y1 பொசிஷன். இப்போ எனக்கு வெக்டரில் சொல்லணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாயிண்ட்டையும் அதோட பொசிஷன் பாயிண்ட் மீன் திஸ் இஸ் அ கரண்ட் பொசிஷன், அதையும் ஆரிஜினையும் கனெக்ட் பண்ணிடுவேன். திஸ் இஸ் மை வெக்டர், பொசிஷன் வெக்டர், தட் இஸ் நோன் அஸ் R1 வெக்டர். சரியா? இப்போ வெக்டரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். 2 டைமென்ஷனலியா? எக்ஸ் டைரக்ஷனில் x1 i கேப்னா i கேப் மீன்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இந்த பொசிஷன் இவ்வளோ வேல்யூ இருக்கு. ஜே கேப்னா ஒய் டைரக்ஷனில் இவ்வளோ வேல்யூ இருக்கு. நம்பராக கொடுக்குறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு 2 கொடுக்குறேன், y1 3 கொடுக்குறேன். நீங்கள் என்ன எழுதுவீங்க? 2i கேப் ப்ளஸ் 3j கேப். இதான் வெக்டர் நம்ம நடத்திட்டோம் பேசிக் வெக்டர் நடக்கும்போது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்காது, அப்படியே ட்ராவல் ஆகும். இப்படியே ஒரு வளைவின் பாதையில் போய் இந்த இடத்துல நிற்கிது. வாட் இஸ் அ கரண்ட் பொசிஷன் கேட்கும்போது சேம் ஸ்டோரி தான். ரெண்டையும் ஆரிஜினையும் அந்த வெக்டரையும் அந்த பொசிஷனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை டைரக்ஷன் ஆஃப் வெக்டர். ஆரிஜின்லேருந்து அங்கே போயிருக்கு, அப்படிதானே அர்த்தம்? ஆரிஜின்லேருந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ நம்ம பாயிண்ட் ஏன்னு வச்சுக்குவோம், இதை பாயிண்ட் பின்னு வச்சுக்குவோம். இது வந்து ஃபைனல் பொசிஷன் வெக்டர். சரியா? இப்போ கொஸ்டின்ல 2 விதமாக கேட்பாங்கப்பா. பாத் லென்த்னா எது? பாத் லென்த் நீங்கள் சொல்லுவீங்க இந்த இது கடந்து வந்த பாதை, இதுதான் டிராவலிங் ரூட், இது பாத் லென்த். டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் எங்கே வந்து சேர்ந்துருக்கு? பின்ற பாயிண்ட்ல சேர்ந்துருக்கு, அதையும் ஏன்ற பாயிண்ட் ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. ஏலேருந்து பிக்கு போதா? திஸ் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். என்ன அர்த்தம்? ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. எனக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்? என்னவா இருக்கும்? ஃபைனல் பொசிஷன் வந்து R2 வெக்டரா? ஸோ ஃபைனல் பொசிஷன் இஸ் R2 வெக்டர். ஸோ del R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டர் மைனஸ் R1. இப்போ ஃபைனல் பொசிஷன் நம்ம நியூமெரிக்கல் இது வேல்யூஸ் கொடுக்கலையா? கோஆர்டினேட் கொடுங்க. என்ன இருக்கும்? இது வந்து x2 i கேப்பாக இருக்கும் ப்ளஸ் y2 j கேப்பாக இருக்கும். இப்போ ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. என்ன வருது? x2 i கேப் plus y2 j cap minus x1 i cap plus y1 j. மைனஸ்ல உள்ளார பிரிக்கிறங்க. மைனஸ் x1 i cap plus
y2 j cap minus y1 j cap. ஐய காமனாக எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்குது? x2 மைனஸ் x1 cap y2 மைனஸ் y1 j. எல்லாரும் வெக்டர் கிடைச்சிருச்சா? இப்போ x2 மைனஸ் x1 என்னங்கிறது எக்ஸில் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. x2 மைனஸ் x1 மீன்ஸ் எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. del x போட்டுக்கலாமா? சேஞ்ச் ஆனால் del போட்டுக்கோமா? del x I cap plus del y j. This is my del r vector. Clear? Okay, அப்போ 2 dimensional motionல பொசிஷன் நான் நடத்த மாட்டேன். பொசிஷன் இங்கே நடத்தியாச்சு. இப்போ நம்ம trigonometric ரூலை அப்ளை பண்ணலாமா? trigonometric law, அடிவலை vector law of addition. இப்போ R1 வெக்டர் எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கோங்க. This is my R1 vector. டயக்ராம் ஃபுல் டயக்ராம் உங்கள்கிட்ட இருக்கு இல்லை? எனக்கு R1 வெக்டர் இருக்கு, அதே மாதிரி R2 வெக்டர் இருக்கு. இதை வந்து நான் ட்ரிகனாமெட்ரிக் ரூலையும் நான் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பாயிண்ட் பியா, இது பாயிண்ட் ஏ. எனக்கு இனிஷியலாக R1 வெக்டர் இருக்கும், R2 வெக்டர் இருக்கும். இது தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? பாலிகனை க்ளோஸ் பண்ணுவோம். பாலிகனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரூல் அப்படியே அப்ளை பண்ணுங்க. பாலிகனை க்ளோஸ் பண்ணுறீங்க. இங்கே ரெண்டு வெக்டரும் பின்ற பாயிண்ட்ல மீட் ஆகுது. சரிங்களா? எது இது வந்து டெல்லார் வெக்டர், இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். எது ரிசல்டண்டாக இருக்கும்? இங்கேருந்து 0 ஓலேருந்து ஏன்ற ஒரு வெக்டர் வருது, ஏலேருந்து பிக்கு ஒரு வெக்டர் வருது. இது கண்டினியூஸ். இந்த பாலிகனை க்ளோஸ் பண்ணுறவ தான் ரிசல்டன்ட் வெக்டராக இருப்பார். இதான க்ளோஸ் பண்ணுறது R2 வெக்டர் தான் இந்த பாலிகனை க்ளோஸ் பண்ணுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 0 to A to B இஸ் அ கண்டினியூஸ். இது வருது, இது முடியுது. ஏ இங்கே இருக்கு, பி இங்கே இருக்கு. இது கண்டினியூஸாக இருக்குது. இப்போ இது ஓப்பனாக இருக்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணுறத நம்ம ரிசல்டன்ட் வெக்டர்னு சொல்லுவோம். அப்போ இந்த கேஸில் எது ரிசல்டன்ட் வெக்டர்? R2 வெக்டர் தான் ரிசல்டன்ட் வெக்டர். லா ஆஃப் வெக்டர் அடிஷன் அப்ளை பண்ணுங்க. R2 வெக்டர் ஈக்குவல் டு R1 வெக்டர் பிளஸ் டெல்லார் வெக்டர். இப்போ டெல்லார் வெக்டர் என்னவா இருக்கும்? R2 வெக்டர் மைனஸ் R1. ஒன்று எலாபரேட் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? ப்ரொசீஜர் இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab cos θ ஃபார்முலா. ஓகே, சரி. இப்போ கிராஃபை மார்க் பண்ணிட்டோம். கிராஃபில் வெக்டர் பொசிஷனையும் நம்மளால் மார்க் பண்ண முடியுது, கிராஃபில் கோஆர்டினேட்ஸையும் நம்மளால் மார்க் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிராஃப். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ 2 dimensional மோஷன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 2 dimensional மோஷன் பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் ஈஸி ஐடியா. அதே மாதிரி கிராஃபில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் அப்படி கேட்பாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். We have a graph like this. Again, come to the point. We have a 2 position R1 and R2. சரிங்களா? This is my position and this is my another position. R1 vector like this. This is my R2 vector. So and so. இங்கே வெக்டர் முக்கியம் கிடையாது, இங்கே வெக்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. வெக்டர் கிடையாது, வெக்டர் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம். இப்போ டெல்லார் வெக்டர் இருக்கு இல்லையா? என்ன கேட்குறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ்? வெக்டர் இல்லாமல் சொல்லுங்க. we have a formula. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ்னா இங்கே p and q ன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் pq நியூமெரிக்கல் ஃபார்முலா கோஆர்டினேட்ஸை வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு ஃபார்முலா x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். டேனுக்காக வேணா இதுதான் டெல்லார் வெக்டர். we know that this is டெல்லார் வெக்டர். நம்ம வெக்டர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணும்போது டெல்லார் வெக்டருக்கு என்ன சொன்னோம்? x2 மைனஸ் x1 i கேப் பிளஸ் y2 மைனஸ் y1 j கேப்னு சொல்லுவோம். எனக்கு டெல்லார் வெக்டர்ல இருக்கு, மேக்னிட்யூட்ல சொல்லும்போது ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுமா? ஸோ டெல்லார் இஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணோம்னா x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, வெக்டர்ல போனாலும் அதே ஆன்சர் வரும், நீங்கள் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ்
இப்போ எனக்கு வந்து R2 வெக்டர்ல இப்போ நான் இன்னொரு வெக்டர் வரைஞ்சிக்கிறேன். இதை எரேஸ் பண்ணிக்குவோம். காப்பி வீடியோவில் காப்பி காப்பி பண்ணிக்கலாம். திஸ் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. We have a vector like this. The vector start from the origin 0, 0 ஆரிஜின் இருக்கு, ஏன்ற பாயிண்ட்ல வந்து நிக்குது. சரியா? We know that the coordinate x1, y1. இங்க ஆரிஜின் அதோட கோஆர்டினேட் என்ன இருக்கணும்? 0, 0 இருக்கும். So what is the distance between the origin and the vector A? Very important. For any vector start from the origin end with the point A, we need to find the distance between these 2 points O to A. We have that's a formula, root of x1 squared plus y1 squared. That's all. இது ரொம்ப important. சரியா? any 2 point இது formula, original இந்த formula. Okay. And another thing is previous ரெண்டுக்குமே நம்ம projectile motion work out பண்ணும்போது frequent யூஸ் பண்ணுவோம் அந்த மெத்தட்லாம். We have a point A here, x1, y1. This is a point A, and this is a point B, x2, y2. சரியா? This is a distance between the 2 points. Distance between the 2 points நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இந்த இருக்கு. This is a case distance between the 2 points. என்ன இப்ப கேட்க போறோம்னா, இந்த லென்த் இருக்கு இல்லையா, A to B, length A to B, length A to B ல எனக்கு இதோட மிட் பாயிண்ட் கேட்க போறோம். So we have a formula for a midpoint. இது எல்லாமே நீங்க மேக்ஸ்ல படிச்சதுதான். Sorry, no root here. x1 plus x2 by 2 plus y1 plus y2 by 2. x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஓகே, அவ்வளவுதான் கிராஃபை பொறுத்த மட்டும். கிளியரா இருக்குங்களா? Okay, next, very important topic is a slope of a line. Slope of a line. Slope is very important. ஏன்னா நம்ம xt graph, et graph, at graph முன்னமே நடத்திட்டோம். அது நடத்திட்டு இப்ப கொஞ்சம் பேசிக் மேக்ஸ் வந்திருக்கிறோம். அதை பாருங்க. அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியாரிட்டி அதிகமா இருக்கும். சரி பார்க்கலாம். ஸ்லோப்னு என்னது? இன்க்ளைண்டா ஒரு லைன் இருந்தால் அதை நம்ம ஸ்லோப்னு சொல்லுவோம். ஸ்லோப்போட ஃபார்முலா இப்போ ஒரு கிராஃப் இருக்கு உங்களுக்கு. This is x-axis. This is in x y கோஆர்டினேட்ல எனக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்கும். சரியா? ஸ்லோப் ரேண்டமா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லோப் ஸ்டார்ட் வித் பாயிண்ட் P, end with point Q. So point P க்கு கோஆர்டினேட் இருக்கும் x1, y1. பாயிண்ட் Q ஓட கோஆர்டினேட் x2, y2. ஓகே. ஸோ நான் இங்கேருந்து Pல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறேன். Qல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் போடுறேன். இட் மேக் a triangle. இட் மேக் a triangle. இப்போ Pன்ற பாயிண்ட்டுக்கும் இந்த Qன்ற பாயிண்ட்டுக்கும் இல்லை ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை பாருங்க. This is a horizontal distance del x. Vertical distance மார்க் பண்ணுங்க. ப்ரீவியஸா கிராஃப்ல பண்ண மாதிரி தான். இந்த ஹைட் என்னவா இருக்கும்? டெல் ஒய்யா இருக்கும். அப்போ இந்த உயரம் என்னது? டெல் ஒய். இந்த horizontal distance is del x. This is a t. சரியா? So that direction of PQ is tan theta is equal to opposite is a del y, adjacent is a del x. The del y எப்படி எழுதுவேன்னா y2 minus y1 எழுதுவேன். del x x2 minus x1.
எது x2 இருக்கும்? இந்த பொசிஷன்ல x2 இருக்கும். இதுதானே x2. அது மாதிரி ஸ்டார்டிங் ஹரிசாண்டல் பொசிஷனில் x1. அதே மாதிரி இது வந்து y2 இருக்கும், இவர் வந்து y1 இருக்கும். So x2 minus x1 positive, y2 minus y1 positive. This tan theta is known as a slope. M is equal to tan theta is equal to slope y2 minus y1 divided by x2 minus x1 is a constant. இதை தான் நம்ம ஸ்லோப்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோப்பை பேக் சைடு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா go and intercept at y axis. இங்க y axis இன்டர்செப்ட் பண்ணும். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எனக்கு தேவை. இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் c அப்படின்னு சொல்லுவோம். ஒய்ல இன்டர்செப்ட் பண்ற பாயிண்ட்ல இருக்கிற வேல்யூவை c. ஓகே, திஸ் இஸ் பேசிக் ஐடியா ஆஃப் த ஸ்லோப். ஸ்லோப்போட ஈக்குவேஷன் பார்க்க முடியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அ ஸ்லோப்? y is equal to mx plus c. ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னா y is equal to mx plus c. இன்டர்செப்ட் இங்க இருக்கா, அப்ப எனக்கு c ஓட வேல்யூ இருக்கும். y-னா வெர்டிக்கல் ஆக்சிஸ், நல்லா நோட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற y indicate that it's a vertical change. x indicate that horizontal axis change. அப்போ y axis என்ன? இந்த ஸ்லோப்போட y சேஞ்ச் என்னது? del y ஆ இருக்கும். del y போட்டுக்கலாமா? நீங்க என்ன பண்ணிக்கலாம்? del x போட்டுக்கலாம் பிளஸ் c. வெரி ஈஸி ஐடியா. இப்போ ஸ்லோப்போட டிஃப்ரெண்ட் கேசஸை பார்க்க போறோம். ஸ்லோப் இஸ் அ வெரி ஈஸி திங். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிராஃப் வரைகிறேன், எனக்கு ஸ்லோப் பார்ப்போம். So we have a x-axis and y-axis. My slope looks like this. This is my slope. So this is my slope. Okay, இந்த ஸ்லோப்ல நான் டயகிராம் வரைஞ்சிட்டேன். ஸ்லோப்போட ஈக்குவேஷன் எழுதுங்க. ஸ்லோப்புக்கு முன்னாடி நீங்க ஸ்லோப்போட கோஆர்டினேட்ஸ் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். ஸோ ஸ்லோப் ஸ்டார்ட் வித் பாருங்க. ஸ்லோப் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. பாயிண்ட் P-ல ஸ்டார்ட் ஆகுது, பாயிண்ட் Q-ல ஸ்டார்ட் ஆகுது. This is origin O. Okay, we have a value x1, y1 here. இப்போ ஸ்லோப்பை பொறுத்த முதல் del x கண்டுபிடிங்க. del x ஓட வேல்யூ பாருங்க. This is x1, this is x, sorry, this is x2. This is x2. x1 is equal to 0, y1 equal to 0. This is y2. This is value is del y, y2 minus y1. This is del x, x2 minus x1. This is a theta. We know that. Here the value c ல intercept slope வந்து c ல எங்க intercept ஆகுது பாருங்க, 0 ல intercept ஆகுது. அப்ப c ஓட வேல்யூ 0. இப்போ y is equal to mx plus c. c value going to be 0. m is equal to y by x. That means del y by del x. y2 minus y1 by x2 minus x. Here this is a theta. Theta measured from the positive x direction. This is the x direction. The theta is less than 90. This one case. Okay. In case I go to another diagram. சரியா? எனக்கு ஸ்லோப் இப்படி இருக்கு. சாரி, this is a slope. Starting point P, end point Q, positive slope. Upward move achina positive slope. We know that. Okay. This is my x-axis. This is my y-axis. Here you have to draw the equation y is equal to mx plus c. Here what is the value of c? The backward kondu ponga. Extend that slope backward. It meted the origin. Here intercept y value is 0. சரிங்களா? So that c value is 0.
Here also y is equal to mx, m is equal to y by x. That means y2 minus y1 divided by x2 minus x. ரெண்டு கேஸ் பார்த்துட்டோமா? Here the slope angle is theta. Slope angle is theta. Very important thing. In a graph, if you have a slope, the change in quantity del y is constant. அதே மாதிரி change in quantity del x is constant. del x del y constant ஆகும். Change in quantity நான் y சொல்றேன். நான் y வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும், x வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் அதோட சேஞ்ச் இன் இது வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்றேன். ஸ்லோப்ல இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமே எடுத்துக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், டைம் 0வா இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டைம் 1 செகண்டா இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் மீட்டர், டைம் இன் செகண்ட். டைம் 2 செகண்டா இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 4. டைம் 3 செகண்டா இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 6. டைம் 4ஆ இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 8. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். இது ஃபர்ஸ்ட் இன்டர்வல். டைம் வந்து 1 செகண்ட் எடுத்துக்குது. ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 மீட்டர். எனக்கு அடுத்த இன்டர்வல் 1 செகண்ட் தான், அதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 மீட்டர் தான். Again 1 second interval, again we have a 2 meter displacement. And also here we have a 2 meter displacement. Here we have a 1 second interval. So every 1 second interval எனக்கு displacement 2 meter. அதாவது del t is 1 second. கரெக்ட்டுங்களா? Final time minus initial time. Del x 2 meter. Again del x 2 meter. del x கான்ஸ்டன்டா வந்துட்டே இருக்கா? ஆனா x இன்க்ரீஸ் ஆகுது. இங்க வந்து del t யும் கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா t இன்க்ரீஸ் ஆகுது. t எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. t முதல்ல x எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. 2 4 6 8 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா? வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் xt கிராஃபை இங்க மெர்ஜ் பண்றேன் ஸ்லோப்போட. சரியா? ஆல்ரெடி நம்ம xt கிராஃப் நடத்திருப்போம், அது உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். Try to understand. Here x value increase. X value increase in equal amount increase ஆகுதுங்களா? In equal amount in equal time. Equal timeல equal amount increase ஆகுது. So என்னோட velocity என்னவா இருக்கும்? Velocity is equal to del x by del t. The slope முழுக்க del x எனக்கு என்னது 2 தான் இருக்கு, டைம் 1 தான் இருக்கு. For first interval del x by del t என்னது? இப்போ velocity தனியாக எழுதிக்கோமா? புரியும். So what is the first interval velocity? Velocity is equal to del x by del t. Del x always 2, del t always 1, 2 meter by second. அடுத்த இன்டர்வலுக்கு velocity again 2 meter by second. அடுத்த இன்டர்வலுக்கு velocity again 2 meter by second. அடுத்த இன்டர்வல் velocity 2 meter by second. இங்க velocity கான்ஸ்டன்டா இருக்கிறது. எதனால velocity கான்ஸ்டன்டா இருக்குன்னா del x கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால velocity கான்ஸ்டன்ட். ஓகே, சோ x ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகணும்? ஈக்குவல் அமௌண்ட் ஈக்குவல் டைம்ல இன்க்ரீஸ் ஆகும்போது del x கான்ஸ்டன்ட் ஆகுது, அதனால எனக்கு velocity கான்ஸ்டன்ட் ஆகுது. So in a graph, if you have a slope, it is indicate that in the y-axis we have any quantity. In the y-axis, I place a displacement or electric field, whatever, velocity, whatever the quantity in y-axis, the quantity, the change in quantity should be constant. If change in quantity is constant, how the value is increasing? The value of the y increasing in equal amount in equal time. Is it clear? ஸோ இப்போ கன்ஃபியூஷனாக வரக்கூடாது. கிராஃபில் ஸ்லோப்பை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்லோப்பில் சேஞ்ச் இன் குவான்டிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்.
சரியா? ஒரியே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ஸ்லோப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நெகட்டிவ் ஸ்லோப்பும் நமக்கு வரும். எப்போ நெகட்டிவ் ஸ்லோப் வருது? We have a x-axis here. We have a y-axis here. ஸ்லோப் வந்து நான் செகண்ட் குவார்டர்ல கொடுக்குறேன். லைக் தட். சரியா? This is my slope. இது என்னோட ஆங்கிள். From x-axis theta is greater than 90 degree. And மார்க் பண்ணுவோம். டெல் எக்ஸை கண்டுபிடிங்க. இது மைனஸில் வந்துருமா? இது மைனஸ் x1 x2 ஆரிஜின் 0. இது வந்து x2 y2. y2 ப்ளஸில் இருக்கும். சரியா? y1 0 y1 0 y2 ப்ளஸ் x1 0 x2 minus 2. இப்போ del y வந்து என்னது? y2 minus y1 which is positive. Del x is x2 minus x2 minus 0. So minus x2, that is negative. இப்போ எனக்கு ஸ்லோப் என்னவா இருது? ஸ்லோப் less than 0 மாறுது. C intercept origin இருக்கு. இப்போ we have a negative slope here. We have a negative slope. Okay. And the next thing, we have another graph like this. இன்னொரு graph போட்டுக்கோ. My slope looks like this. This is my slope. This is point. This is a theta. The slope இப்படி போகுது. இங்க ஆரம்பிச்சு இப்படி போதுமா? இது Pன்னு வச்சுக்கோங்க, இது Qன்னு வச்சுக்கோங்க. So initial point somewhere here. This is my x1 y1. அதாவது x1க்கு வேல்யூ இருக்கு, y1 கிரவுண்ட்ல இருக்கு, y1 0. ஸோ x1, 0 இங்க என்ன இருக்கு? இதை நீங்க இப்போ ஸ்லோப் எடுத்தாலும் சரி, இங்க எடுத்தாலும் சரி. We have x2, y2. சரியா? எனக்கு இன்டர்செப்ட் இங்க இருக்கா? This is my intercept. This is C. Okay. If here C is not equal to 0, angle is greater than 90 degree. Here we also have negative slope. Here we have negative slope. ஏன்னா x2 வந்து மைனஸ்ல இருக்கும். y2 plus del y plus தான். இது வந்து y2 del y is equal to y2 minus y1, y1 0. So del y is positive. Del x பாருங்க, மேல இருந்து கீழே இருக்குங்க. This is my final position. This is my initial position. Del x is final position வந்து என்னது? மைனஸ்ல இருக்கும் x2. மைனஸ் போட்டு initial position போடுங்க x1. So it always become negative. So we have a negative slope. Slope negative. C is not equal to 0. Here we intercept. Okay. Another slope may you have like this. அவ்வளோதான்ப்பா, இதோட முடிஞ்சு. xy, my slope looks like this. Here we have a point P. Here we have a point Q. ரெண்டு சைடு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி வருது பாத்தீங்களா? ஏன்னா ரெண்டு சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ரெண்டுமே பாசிபிள் டு மீட் அட் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிபிள் டு மீட் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே. இப்போ எனக்கு ரெண்டு இன்டர்செப்ட் கிடைக்குது. ப்ரீவியஸ் கேஸில் நீ எக்ஸில் இன்டர்செப்ட் கிடைக்காது. இப்போ எனக்கு இன்டர்செப்ட் கிடைச்சிருக்கு. இப்போ வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ? திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ. எனக்கு இன்டர்செப்ட் தான் வேணும். ஒய் இன்டர்செப்ட்
This is my y intercept. y interceptக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். நாட் s நான் b ன்னு கொடுக்குறேன். x intercept நான் a ன்னு கொடுக்குறேன். We have a equation x by a plus y by b is equal to 1. This is an equation of line. Okay. And we have a straight line equation. What is a straight line equation? Ax plus by plus c is equal to 0. For a straight line equation, what is slope? அப்படி கேட்டாங்கன்னா slope is equal to coefficient of x. x னா x க்கு பக்கத்துல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, அதான் a. x ஓட கோஎஃபிஷியன்ட் a. y க்கு முன்னாடி என்ன இருக்கு b, அதான் y ஓட கோஎஃபிஷியன்ட். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x divided by coefficient of y. இது மைனஸ்ல பெருக்கிக்கோங்க. என்ன வருது? மைனஸ் a by b. That's all. Everything about slope. ஸ்லோப்பை பற்றி பார்த்துட்டோம். இதை ஸ்லோப்பை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்கள். இதை நம்ம எக்ஸ்டி கிராஃபில் அப்ளை பண்ணோன்னா இப்போ அதே மாதிரி விடி கிராஃபில் நான் அப்ளை பண்ணோம். எனக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. இப்போ எனக்கு விடி கிராஃப் இருக்குது. விடி கிராஃபு எனக்கு விடி கிராஃபில் ஒரு ஸ்லோப் வருது. இப்போ ஸ்லோப் வந்த உடனே நீங்கள் என்னன்னு சொல்ல முடியும். இந்த நாலேஜை வச்சு நீங்கள் சொல்லணும். This is my VT graph. VT graph. எனக்கு ஸ்லோப் இப்படி இருக்கு. ஸ்லோப் கொஸ்டின்ல கொடுப்பான். அங்க Pன்ற பாயிண்ட்ல ஆரம்பிச்சு Qன்ற பாயிண்ட்ல முடியுது. ஸ்லோப் அப்வர்டா இருக்கு. அப்ப வெலாசிட்டி பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டி இங்க இந்த 0ல இருந்து some value, இங்க some value இருக்கு. But here velocity del v is positive. v minus 0, that is a positive. சரியா? ஸ்லோப் வந்ததுனால என்ன ஃபார்முலா எழுதுவேன் நான்? y is equal to mx plus c ன்னு எழுதுவேன். y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? v இருக்கு. m is a constant. x ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? டைம் இருக்கு. c 0. But that means del v is equal to m into del t. இப்போ m is equal to என்னது? del v by del t. Del v by del t is acceleration. So நான் இந்த m ன acceleration எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம் இல்லையா? v is equal to mt plus okay, ஃபர்ஸ்ட் இருந்து வரேன். y is equal to mx plus c ங்கிறது நான் எப்படி எழுதுனா? v is equal to at plus u. இந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா? c க்கு பதிலா u இருக்கு, m க்கு பதிலா a வந்துருச்சு, x க்கு பதிலா t வந்துருச்சு, y க்கு பதிலா v வந்துருச்சு. here m is a slope, slope க்கு பதிலா இங்க acceleration இருக்கு. So இந்த equation resemble. So in a VT graph, if you have a slope, the slope indicates that del v is constant, so that acceleration is constant. Here it is a positive acceleration, so velocity is increasing. Clear? So what is our conclusion here? If velocity increase in a slope பத்தி தான் பேசுறேன், புரியுங்களா? In a slope, del v is constant, which is positive. So that acceleration is constant, it is also positive in a slope. Here we have an angle. This is a slope angle. So this is also theta. Tan theta is equal to opposite by adjacent. dv by dt. We know that tan theta is known as a slope m. That is also acceleration. Very, very simplified. Slope clear இருந்துச்சுன்னா கிராஃப் வெரி கிளியரா இருக்கும். அதுக்கான கிராஃப்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னது. சரி, ஓகே.
இப்போ ஸ்லோப்பை நான் மாத்துறேன். உங்களுக்கு VT கிராஃப் சேர்ந்து வந்துருது. நான் ஸ்லோப்பை மட்டும் நடத்தல. இங்க பார்த்து எனக்கு ஸ்லோப் இப்படி இருக்குங்க. PT கிராஃப் மாதிரி. PT graph, the origin O, this is A, B. ஓலேருந்து ஏ பாருங்க அப்வேர்டு பாசிட்டிவ் ஸ்லோப், ஏலேருந்து பி டவுன்வேர்டு நெகட்டிவ் ஸ்லோப். இப்போ என்டையர் ப்ராசஸ்லையுமே எனக்கு ஸ்லோப்பு தான் கிடச்சிருக்கு. ஸோ 0 to ஏக்கு வந்து எனக்கு என்ன ஆகுது, டெல்வி கான்ஸ்டன்ட்டு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாசிட்டிவ், அதனால பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். A to B பாருங்க, வெலாசிட்டி டிக்ரீசிங் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். வெலாசிட்டி அந்த ஸ்லோப் மார்க் பண்ணிட்டு வாங்க. இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும், பாயிண்ட் ஏல ஒரு வெலாசிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ வி ஹேவ் அ ஹரிசாண்டல் லைன் போடுங்க. வி ஹேவ் அ வெலாசிட்டி ஹியர். திஸ் இஸ் அ வெலாசிட்டி அட் பாயிண்ட் A. சூஸ் எனி இன்டர்மீடியட் பாயிண்ட், எனி பாயிண்ட் ஹியர். திஸ் இஸ் மை வெலாசிட்டி அட் எனி மிட் பாயிண்ட், எனி இன்டர்மீடியட் பாயிண்ட். சரிங்களா. இப்போ வெலாசிட்டி பாருங்க, VAலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஸ்லோப் வந்து டவுன்வர்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் ஸ்லோப். இந்த நெகட்டிவ் ஸ்லோப் வந்துச்சுன்னா வெலாசிட்டி இஸ் டிக்ரீசிங். ஸோ டெல் வி இஸ் கான்ஸ்டன்ட் பட் நெகட்டிவ். அதே மாதிரி ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் பட் நெகட்டிவ். பட் வெலாசிட்டி டில் பாசிட்டிவ். வெலாசிட்டி பாசிட்டிவ் ஜோன்ல தான் இருக்கு. என்டையர் ப்ராசஸ்ல வெலாசிட்டி பாசிட்டிவ் ஜோன்ல தான் இருக்கு. ஆனால் டெல் வி மட்டும் நெகட்டிவாக மாறிச்சிருக்கு. So easily we identify that where the acceleration is positive, when the acceleration is negative. If slope is positive, acceleration is positive. If slope is negative, acceleration negative. Okay, here I write down the conclusion. Now 4 பாயிண்ட் எழுதுறேன். V போட்டு அப்பர் ஏரோஹெட் போட்டோன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லோப்ல இன் ஸ்லோப், இது வந்து இன் ஸ்லோப். அப்ப del V is constant, also positive. Acceleration is also constant, positive. Velocity எப்படி இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்லோப்ல. ஸ்லோப்னு வந்துட்டாலே அந்த குவாண்டிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகணும், இன்க்ரீஸ் இன் ஈக்குவல் அமௌண்ட் வித் ஈக்குவல் டைம். இதுக்கு நான் டேபிள் கிளம்பி போட்டேன். இப்போ இதுக்கு என்ன ஸ்லோப்னு சொல்லுவீங்க, தட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஸ்லோப்பு பாசிட்டிவாக நெகட்டிவாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஸ்லோப்பு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ். சரியா. இப்போ ஒருவேளை நெகட்டிவ் ஸ்லோப் வந்துச்சுன்னா, நெகட்டிவ் ஸ்லோப் வந்துச்சுன்னா வெலாசிட்டி டிக்ரீசிங், டெல்வி கான்ஸ்டன்ட் தான் பட் நெகட்டிவ். ஸோ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் தான் பட் நெகட்டிவ். எப்படி வெலாசிட்டி குறையணும், decrease in equal amount with equal time. Clear? அப்பா கிளியரா இருக்கா, நான் உள்ளதா இருக்கேன்னா. ஓகே, மறுபடியும் நம்ம XT கிராஃப் போவோம். எனக்கு இப்போ கர்வ் இருக்குப்பா, 0 to A. XT கிராஃப் நடத்தும்போது சொல்லியிருப்பேன், இது வந்து 0லேருந்து மேலே போகுது, இது பாசிட்டிவ் கர்வ். சரியா. இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், இட் இஸ் அ பாசிட்டிவ் கர்வ். கர்வ் எதை நோக்கி பெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க,
x axis நோக்கி பெண்ட் ஆயிருக்கு. ஸோ here del x is increasing. If curve bend towards x axis, என்ன அர்த்தம்? The quantity in x axis is increasing. சரிங்களா? So that del x is increasing. இங்க del x constant கிடையாது. If del x is increasing, velocity is increasing. Clear? Here velocity is not constant. Clear amma? ஸ்லோப்புக்கும் கர்வுக்கும் ஸ்லோப் வந்துச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஸ்லோப் வரலன்னா கர்வ் வந்துச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீசிங். இங்கே வெலாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகணும்? இஃப் velocity increase in equal amount, we have constant acceleration. கட்டா நான் சொல்றது இந்த பாயிண்ட் கட்டுங்களா? Yes or no? ஹலோ, ஓகே. ஆனால் ஓகே, நம்ம இதை வச்சு நல்லா வந்து வெலாசிட்டி வந்து இன்கில் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையானு கண்டுபிடிக்க முடியாது எக்ஸ்டி கிராஃப் வச்சு. சரி, ஓகே. இப்போ விடி கிராஃப் போகும். இப்போ எனக்கு விடி கிராஃப்ல ஸ்லோப் வரல. I have a VT graph like this. என்ன சொல்லுவீங்க? 0 to A. 0 to A எனக்கு என்ன ஆகுது? கர்வ், பாசிட்டிவ் கர்வ் மேல் நோக்கி வருது. We have a positive curve. பாசிட்டிவ் கர்வ்னா மேல் நோக்கி போகுது. Here del V is not constant. Why? Why? Because we don't have a slope. Here we have a curve. The curve is bent towards the velocity, so that del V is increasing. Del V is increasing. If del V is increasing, acceleration is increasing. Acceleration is not constant. சரியா? This is a condition for increasing acceleration. So if you have a straight line like this, how do you identify? இங்க பாருங்க, எனக்கு y வேல்யூ சேஞ்ச் ஆகல. ஹரிசாண்டலா இருக்கு இல்லையா? A to B எனக்கு y வேல்யூ சேஞ்ச் ஆகல. So velocity is constant. இங்க வந்து வெலாசிட்டி என்னது? கான்ஸ்டண்டா இருக்கு. வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருந்தா ஆக்சலரேஷன் 0. அடுத்து எனக்கு கர்வ் வந்து இப்படி வருதுப்பா. B to C. So B to C is a negative curve. Negative curve means del V is decreasing. Del V is not constant. ஏன்னா the curve bend away from vertical axis. Vertical axis விட்டு விலகி வருது. இது வந்து வெர்டிகல் ஆக்கி நோக்கி போச்சு, மூவிங் டுவர்ட்ஸ். இது மூவிங் அவே. So acceleration is decreasing. That is known as retardation. Negative acceleration and retardation. இப்போ இதோட ஆக்சலரேஷன் கர்வ் எப்படி இருக்கும்? ஏடி கர்வ். நம்ம ஏடி கிராஃப் நடத்தும்போது என்ன சொல்லியிருந்தேன்? ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்குவீங்க. இது ஏன்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோமா? திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. நான் என்ன பண்ணுவேன்னா, we draw the rectangle like this. It is indicate that positive acceleration, it is increasing.
up to point B, what happen? Acceleration is 0. B to C ல பாருங்க, acceleration should like this. So negative acceleration decrease. Okay, clear ஆக்காமா? சரி, ஓகே. இப்போ கர்வ் அவ்வளோதான். நான் அதே விடி கிராஃபிக்ஸ் உங்களுக்கு சேர்த்து நடத்திட்டேன், அதனால் ஒரி பண்ண வேணாம். இப்போ திருப்பி விடி கிராஃப் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். சரிங்களா? கிராஃப் பார்த்தாச்சு, விடி கிராஃபையும் சேர்த்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு we are going to discuss about quadratic equation பார்க்கணும். quadratic equation ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், எகைன் நம்ம பார்க்குறோம், அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. y is equal to ax square plus bx plus c. This is a quadratic equation. yன்றது y axis இருக்கணும், xங்கிறது x axis இருக்கணும். சரியா? இப்போ இதை எப்படி நான் உங்களுக்கு ஈக்குவேட் பண்ணி கொடுக்கறது? இப்படி இந்த ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, x is equal to half at square plus ut plus cost. இங்க வந்து del x இருக்கும், அதாவது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு half at square plus ut. My final position is equal to half at square plus ut plus initial position. இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல. எக்ஸ் எஃப்ன்ற இடத்துல ஒய் இருக்கு, ஏன்ற இடத்துல ஏ பை 2 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்ன்ற இடத்துல டி ஸ்கொயர் இருக்கு, பின்ற இடத்துல யூ இருக்கு, எக்ஸ்ன்றது டி இருக்கு, கான்ஸ்டன்ட் இடத்துல எக்ஸ் ஆகி இருக்கு. சரியா? ஸோ ஃபார் அ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஃப் யூ ஹேவ் அ கர்வ், நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரைஞ்சிங்கன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ இருக்கணும், இங்கே ஒய் ஆக்சிஸோட வேல்யூ இருக்கணும். சரியா? இப்போ நான் வந்து இந்த கிராஃபை யூஸ் பண்ணிக்கிறேன், நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட இனிஷியல் பொசிஷன் வந்து 0, அப்போ எக்ஸ் 0 ஆகும். இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போ யூ 0 ஆகும், அதாவது பியும் சியும் 0 ஆகுது. ஸோ ஐ கெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுங்க, இந்த ஈக்குவேஷன் பியும் சியும் 0 ஆச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஒய் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அப்படி இருக்கும்போது I have a parabola, open parabola, that is known as a positive parabola. எப்பனா இந்த a ஓட வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, if a is positive we have positive parabola. இப்போ நான் அப்படியே இதை மெர்ஜ் பண்ணுவோம். எதுக்கு மெர்ஜ் பண்ணுவோம்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். Final position is equal to half at square plus ut plus initial position. இனிஷியல் பொசிஷன் 0 சொல்லிட்டேன், இனிஷியல் வெலாசிட்டி 0 சொல்லிட்டேன், இப்போ கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு a by 2 t ஸ்கொயர். இப்போ ஃபைனல் பொசிஷன் ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். இப்போ இதுக்கு நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா we have a parabola. xt கிராஃப் நான் வரைகிறேன். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து எக்ஸ் ஒய் குவான்டிட்டி. இந்த ஆக்சுவலி இது ரிசம்பிள்ஸ் ஆஃப் ஒய் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ஒய் ஆக்சிஸில் இருக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது எக்ஸ் எஃப் இருக்குது, இது ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட் டி ஸ்கொயர், இது வந்து இங்கே போட்டுக்கோங்க. இப்போ கிராஃப் வரைஞ்சிங்கன்னா we have a parabola. ஓப்பன் parabola somewhere. இட்ஸ் அ பாசிட்டிவ் ஆக்சைட். இப்போ வந்து இது எப்போ இப்போ ஓப்பன் parabola இருக்கணும்? எனக்கு எம் பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே எம்ங்கிறது என்னது? ஏ பை 2வா? ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ஸ்கொயரையும்
x is equal to a by 2 2 ஸ்கொயர்னு கம்பேர் பண்ணிங்கன்னா mங்கிறது என்னது பாசிட்டிவ் a by 2. இப்போ a by 2 பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா xt கிராஃபில் எனக்கு பேரபுளாக ஓப்பன் ஆகும். இட் இஸ் இண்டிகேட் தட் positive acceleration. The parabola looks like this, not exactly. இப்படி இருக்கும். ஏன்னா எக்ஸும் ஜீரோ ஒய்யும் ஜீரோவா பியும் சியும் ஜீரோவா இருக்கு இல்லையா, இப்படி வந்துடும். இப்போ பேரபோலா பாதி வரும். சரியா? ஸோ we have a two equation. One is a slope. Slope ஓட equation என்னது? y is equal to mx plus c. Quadratic equationக்கு ax square plus bx plus c. எனக்கு c ரெண்டுமே ஜீரோ பண்ணிக்கோங்க, b ஜீரோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபைனல் ஈக்குவேஷன் வருது? y is equal to mx. இதுக்கு வந்து y is equal to ax square. ஒருவேளை y proportional to x இருந்தா எனக்கு ஸ்லோப், y proportional to x square இருந்துச்சுன்னா பேரபோலா ஆர் கர்வ். பேரபோலா இல்லைன்னா கர்வ். சரிங்களா? இப்போ நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னா, இஃப் x proportional to t we have a slope, if x proportional to t square we have a parabola. கிளியரா இருக்காப்பா? ஸோ இப்போ நான் எக்ஸ்டி கிராஃப் வரையும் போது எக்ஸ்டி கிராஃப் வரைகிறேன். நான் ஒரு ஹைட்லேருந்து ஒரு பாலை ட்ரா பண்ணுறேன். இனிஷியல் வெலாசிட்டி 0. திஸ் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து இங்கேருந்து இங்கே வருது. இது வந்து ஆரிஜின் 0. மேலேருந்து கீழே டிஸ்பிளேஸ் ஆகுதுமா. இப்போ எனக்கு ஜி வந்து எவ்வளோ இருக்கணும்? 9.81 விச் இஸ் கான்ஸ்டன்ட். ஆக்சிலேஷன் வந்து கான்ஸ்டன்ட். நெகட்டிவ் டைரக்ஷன் டவுன்வர்டு நெகட்டிவாக இருக்கும். இனிஷியல் பொசிஷன் இது வந்து நான் கிரவுண்டுக்கு வந்து இது மை ஃபைனல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் இஸ் 0. திஸ் இஸ் மை இனிஷியல் பொசிஷன். இது வந்து ஹைட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதுவீங்க? டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ut plus of at square of gt square. எல்லாமே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கனால நம்ம ஈக்குவேஷன் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். டெல் ஒய் எப்படி எழுதலாம்? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு நான் மாற்றுறேன் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் யூடி. ஃபைனல் பொசிஷன் 0. ஓகே, கிரவுண்டுக்கு வந்துடுது. அப்போ இது 0 ஆகும். இனிஷியல் பொசிஷன் இஸ் மைனஸ் ஹெச். அதை அப்போ எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற்றிடும் இல்லையா? அப்போ இனிஷியல் பொசிஷன் இருக்கும், ஜி மைனஸில் இருக்கும். சைன் கன்வர்ஷன் பண்ணிக்குவோம். யூ 0 ஆகும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சரியா? ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இந்த ஹச் என்னன்னு சொல்லலாம்? ஒய்ன்னு சொல்லலாம் இல்லையா? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஹியர் ஜி இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ ஒய் ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். அப்போ ஒய்டி கிராஃப் வரைஞ்சால் நீங்கள் எப்படி வரையணும்? ஒய்டி கிராஃப் வரைஞ்சிங்கன்னா மேலேருந்து கீழே விழுதா? மேலேருந்து கீழே விழுது. ஆரிஜின் கிரவுண்டுக்கு வருது. ஒய்டி கிராஃபு நான் ஸ்லோப்பு வரைஞ்சா தப்பு. ஏன்னா ஒய் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கர்வு வரையணும். கர்வு இப்படி வரையணும். ஸ்லோப்பு தப்பு, இஸ் ராங். கர்வ் எப்படி வரைய பெண்டாக இருக்கணும்? ஒய் ஆக்சிஸை நோக்கி பெண்டாக இருக்கணும். ஏன்னா டவுன்வர்டு மோஷனை வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? திட் இஸ் எ நெகட்டிவ் கர்வ். கிளியராமா? டவுட் இருக்கா? டவுட்னா கேளுங்க, முடிச்சிடலாம். அடுத்து நம்ம டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் போனோம். both of you, அவர் ஜெகன் கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே. நவ் இஸ் ஓகே. 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 1 hour ஆயிடுச்சு. 1 hour கழிச்சு நம்ம கண்டினியூ பண்ணணும். சரி, சாரி, 10 minutes பிரேக்கா?
மணி 1:10 ஆகுது. 1:20க்கு ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு ½ hour கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிரும் பேசிக் மேக்ஸ். ஓகே, ஐடியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன், தட் இஸ் டிஃப்ரென்சியேஷன். நீங்கள் ஸ்கூலில் நடத்திருப்பாங்க, சில ஸ்கூலில் நடத்துறது கிடையாது. ஓகே, அப்போ விஷயத்த சொல்லிடுறேன். டிஃப்ரென்சியேஷன் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்சியேஷன்னா எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஒய் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். டிஎக்ஸ் நம்ம படித்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, வெலாசிட்டி ஃபார்முலா என்னது? differentiation of x with respect to time. சரியா? எப்படி எழுதுறானா d by dt of x அதான் அர்த்தம். இந்த x how the value of x change with the time. Okay, a time is independent quantity. x axis நம்ம independent quantity வச்சுக்குவோம், y axis dependent quantity. Dependent quantity means x value, சரிங்களா? x value change, may be increasing, may be decreasing, whatever. x value change with time, but time is not change with x. இப்போ எக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா டைம்லாம் குறையாது. டைம் இஸ் ஆல்வேஸ் ரன்னிங். சரியா? அப்போ டைம் வந்து இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டி, எக்ஸ் வந்து டிபெண்டன்ட் குவான்டிட்டி. இந்த டைமை பொறுத்து எக்ஸ் எப்படிலாம் மாறும், அதுதான் டிஃப்ரென்சியேஷன். சரியா? டிஃப்ரெண்ட் ஆகுறது. ஓகே, இப்போ டிஃப்ரென்சியேஷனுக்கு பேசிக் ரூல்ஸ்லாம் பார்த்துருவோம். y is a function of x, அது மாதிரி வச்சுக்கோங்க. y is a function of x or y is a function of t, whatever, not an issue. Differentiation means and the quantity change ஆகும். If you have a constant என்னது? Constant not change. So we cannot differentiate the constant. இப்போ y is equal to 0 இருக்கு. What is it? dy by dx is equal, sorry, y வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் திங் இஸ், if y is equal to x power n, இங்க எது மாறக்கூடியது? x மாறக்கூடியது. y அப்ப என்ன பண்ணுவீங்க? dy by dx போடுவீங்க. x மாறணும் இல்லையா? அப்ப x பவர் n இருக்கு இல்லையா, இது காமன் ரூல். பவர்ல இருக்கிறது முன்னாடி போட்டுக்கோங்க. சரிங்களா? x பவர்ல ஆல்ரெடி n இருந்துச்சு, அதோட 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் a ஜெனரல் ரூல், காமன் ரூல் ஃபார் a டிஃபரன்சியேஷன். நீங்க மேக்ஸ்ல ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நடத்தி இருப்பாங்க, நாட் a issue. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? y is equal to ஒரு ஃபார்முலா எழுதுறேன். y is equal to first. So if you have a equation like this, y is equal to x cube 4x3 by 4 minus 3x, இது ஈக்குவேஷன். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் y with respect to x, நான் இங்க ஒரு நம்பர் சேர்த்துக்கிறேன், 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன பண்ணீங்க? 3 முன்னாடி கொண்டு வாங்க. x 3 minus 1, n power minus 1 தான். பவர்ல இருக்கிறத -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 2 ஆல்ரெடி இங்க 4 இருக்கு. பவர்ல இருக்கிறது முன்னாடி கொண்டு வாங்க. 3 by 4 x பவர் 3 by 4 minus 1 minus 3 இங்க இருக்கு. எக்ஸ்னா எக்ஸ்ல பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் 1 முன்னாடி கொண்டு வரேன். என்ட்டு பவர்ல 1 இருக்கு, அதோட 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 minus 1 0. 4 is a number, it's a constant. நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஃபைனல் ஆன்சர் dy by dx is equal to 6x. 4 கேன்சல் ஆகுது,
3 into x, 3 power 4 minus what? 3 by 4 minus 4, 3 minus 4 minus 1 by 4. Minus 3, x power 0 is 1. Anything power 0, 1, not this one. Anything power 0 is 1. But 3 into, already 1 irukku, another 1. So I get 6x, 3x power 1 by 4 minus 3. இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். பவரில் 1 மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டினாமினேட்டர் கொண்டு வந்தாங்க. எதில் பவர் இருக்குது? 6ல் இருக்குது. 6 சாரி எக்ஸில் இருக்குது. எக்ஸில் என்ன இருக்குது? பவர் மைனஸ் 1/4. இது கீழே கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 1/4. இது மாதிரி மாற்றிக்கலாம். இது மேக்ஸ் தான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு வந்துட்டோமா? இஸ் எ பேசிக் ஐடியா. இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்கணும்னா sin theta differentiate பண்ண என்ன? You have y is equal to sin x. But dy by dx என்ன இருக்கணும்? cos x. அதுக்கு ஆப்போசிட் வரும். இப்போ y is equal to sin theta இருக்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கே வேரியபிள் யாரு? தீட்டான வேரியபிள். அப்போ dependent quantity theta. அப்போ கீழே என்ன வரணும்? dy by d theta is equal to sin theta. x means இது here theta. ஓகேவா? இப்போ y is equal to cos x. Another formula. இப்போ dy by dx is minus sin x. Another thing, if y is equal to tan x, dy by dx is equal to secant squared x. Tan x க்கு secant squared x. Exponential function ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. e power x இருந்துச்சுன்னா dy by dx என்னது? e power x தான். log x ஒருவேளை ப்ராப்ளம் சால்வ் வந்து லாகரிதமிக் வரும். log x வந்துச்சுன்னா 1 by x. So this is the basic idea and basic rules. இந்த ஃபார்முலால மனப்பாடம் பண்ணிக்கணும். கரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியராக இருக்காமா? அடுத்து போகலாமா? எல்லாம் கரெக்டாக மனப்பாடம் பண்ணிடுங்க. இதெல்லாம் ரொம்ப சிரமம். சரியா? இப்போ டிஃப்ரென்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். எனி அதர் எக்ஸாம்பிள் சர்ச். e பவர் வச்சுட்டு இல்லையா? சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன எக்ஸாம்பிள்னா y is equal to 4e power x cube minus 2x. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? இதுக்கு என்ன ரூல்னா x பவர் e பவர் எக்ஸ்னு வச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஃபரன்சியேஷன் e பவர் x தான். இங்கே எதுக்கு பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச். e பவர் எக்ஸ் வராமல் வேற நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன ரூல்? டிஃபரன்சியேஷன் எப்படி பண்ணுவீங்க? e பவர் எக்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. 4e x cube minus 2x. பட் பவரில் இருக்குது இல்லையா? பவரை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பவரில் என்ன இருக்கு? எக்ஸ் இருந்தா x cube minus 2x. இப்போ ஆன்சர் என்ன வரும்? இதான் dy by dx. சரியா? ஸோ dy by dx நான் e பவர் அப்படியே வச்சுக்கிறேன். சரி, ஈயோட டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். பவரில் இருக்கிறத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸ் கியூப் பண்ணும்போது என்ன வரும்? 3x ஸ்கொயர். 2xக்கு என்ன வரும்? -2. தட்ஸ் ஆல்.
So what is answer now? 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 3 12 ன்னு வரும். 12x squared 4 into 2 minus 8 of e power x cube minus 2x. e power x ஓட clarity வந்துருச்சா? வெறுமனே e power x வச்சா ஒன்றும் கிடையாது, அப்படியே வச்சுக்கணும். பட் e பவரில் x தவிர x ஸ்கொயர்டு ரிமைனிங் எது வந்தாலும் பவரை மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடும். தட்ஸ் ஆல். இது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். If you have y is equal to x squared plus 1 whole power 1 by 2, what is dy by dx கேட்குறாங்க. இப்போ dy by dx கேட்கறதுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் அதை கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணணும். என்ன ப்ரொசீட் பண்ணுவீங்க? ரூல் என்னது? பவரில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வந்துடுவீங்களா? கொண்டு வந்தாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்குவீங்க. பவரில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க, பண்ணிடுவீங்க. ஓகே, இங்கே என்ன இருக்கு? த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கா, அதை எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. பவர் 1 by 2 வரும்போது கிளியர். 1 by 2 x square plus 1 whole power 1 by 2 minus 1 by 2 d by dx வரும்போது 2x. 2 into 1 cancel ஆயிருது. x divided by root of x square plus 1. கிளியரா இருக்காப்பா? ஓகே ஓகே. பார்க்க வேண்டியிருக்கு. வேறு மாடல் பார்க்க பாருங்க. y is equal to we have a cos squared x. இப்போ cos squared xக்கு நம்ம ஃபார்முலா இல்லை. cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் tan x பண்ணலாம். இப்போ cos squared x கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி we have a formula. cos squared xக்கு நான் ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். 2 cos squared a is equal to 1 plus cos 2a. இது மாதிரி ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஸோ cos squared x is equal to 1 plus cos 2x by 2. இந்த ஃபார்முலா கொண்டு வந்துச்சுன்னா எனக்கு cos 2xன்னு வந்துடுது. அப்போ என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ y is equal to 1, இதை வந்து இப்படி பிரிக்கலாம். 1 by 2 plus cos 2x by 2. இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. dy by dx is equal to d by dx of 1 by 2 plus d by dx of cos 2x by 2. 1 by 2 is constant. We know that. Constant differentiate பண்ண முடியாது. So 0. இங்கே வந்து 1 by 2 வெளியே எடுத்துருங்க. We have d by dx of cos 2x. cos 2x differentiate பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும்? sin 2x வரணுமா? 1 by 2 cos 2x differentiate பண்ணீங்கன்னா minus sin x. cos xக்கு minus sin x. இப்போ cos 2xனா minus sin 2x. இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, சைன் பக்கத்தில் 2x பார்த்தீங்கன்னா அதை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இப்போ 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2. தட்ஸ் ஆல். ஸோ மைனஸ் sin 2x. வேற என்ன இருக்கு? வேற மெத்தட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் செயின் ரூல் இருக்கு. என்ன? வாட் இஸ் த செயின் ரூல்? uv மெத்தடு அண்ட் u by v மெத்தட். இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணுவோம். பாரு, அது ரொம்ப முக்கியம். u by v மெத்தடும் ரொம்ப முக்கியம், uv மெத்தடும் முக்கியம். uv மெத்தட்னா u இன்ட்டு v ரெண்டு டேர்ம் வரும். u by vனா u by v அங்கேயே ரெண்டு டேர்ம் வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
யூவி மெத்தட் வந்துச்சுன்னா எப்படி யூவியை அப்ளை பண்ணலாம் சரியா? இப்போ வந்து யூ ஹாவ் ஒய் ஒய்யோட வெளி இப்படி கொடுக்குறேன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒய்யோட வெளி வந்து 3x + 2 இன்ட்டு 2x - 1. எனக்கு 2 பிரான்ச் இருக்கு. இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, 2 பிரான்ச் இருக்கு. இன்ட்டு சரியா? தனித்தனி டேர்ம். திஸ் இஸ் அ டேர்ம் யூன்னு வைங்க. இன்ட்டு வி. யூலையும் எனக்கு வேரியபிள் எக்ஸ் இருக்கு, விலையும் எனக்கு வேரியபிள் எக்ஸ் இருக்கு. அப்பனா இந்த மெத்தட் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா பண்ற மாதிரி எப்படி பண்ணுவீங்க? இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 3x × 2x என்ன வருது? 6x². 3x - 1 வந்து -3x. 2 × 2x plus 4x. 2 into -1 -2. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இல்லையா? dy/dx போட்டிங்கன்னா 12x x² கரெக்டாக பிடிக்குமா? -3 + 4 இது வந்து 0 ஆகும். ஒன்று இப்படி பண்ணிடுங்க. ஆர் அதர்வைஸ் யூவி மெத்தட் அப்ளை பண்ணிக்கோங்க. வாட் இஸ் யூவி மெத்தடு? ஸோ ஓகே, இது ஃபைனல் ஆன்சர் எழுதிடுவோம். 12x + 1 வருதா? இது அப்படியே வச்சுக்கோங்க. இது ஒரு மெத்தட். இது நார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடு. யூவி மெத்தட்னா ஃபார்முலா யூவி மெத்தடுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா dy/dx = u dv/dx plus v du/dx. இது எப்படி எழுதிருப்பாங்கன்னா u v dash or v prime அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கன்னு அர்த்தம். v u dash போட்டோன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ u dash = என்னன்னு எழுதிக்கலாம்? u dash = du/dx எழுதலாம். v dash = dv/dx. பேசிக் மேத்ஸ். ஸோ we have a u value. u value தனியாக எடுத்து எழுதுங்க. இது வந்து dy/dx நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். u value தனியாக எடுங்க. 3x + 2. இப்போ u dash என்னவா இருக்கும்? 3 இருக்கும். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3, 2 is a constant 0 மாறும். v யோட வேல்யூ என்னது? 2x - 1. v dash என்னது? 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2xக்கு 2 -1 இருக்கு, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஸோ dy/dx = u ஓட வேல்யூ என்னது? 3x + 2. u dash is a 3 plus v ஓட வேல்யூ 2x - 1. v dash is ஒர்க் அவுட் பண்ணா we get a same answer. 9x + 6 plus 4x - 2 எவ்வளோ வருது? ஓ, ஆன்சர் மாதிரி வருது. எதை மிஸ்டேக் பண்ணிக்கோமா பாருங்க. யூவோட வெளி கரெக்டாக எழுதிக்கிறேன்னா 3x + 2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் u dash? தப்பு பண்ணிட்டேன்ப்பா. சாரி ஃபார் மிஸ்டேக் கைஸ். சாரி ஃபார் த மிஸ்டேக். u into v dash தானே. இங்கே u எழுதிட்டேன், v dash வந்து 2 நான் மாற்றி எழுதிட்டேன். சாரி. அடுத்து v ஓட வேல்யூ எவ்வளோ? 2x - 1. u dash ஓட வேல்யூ இன்ட்டு 3. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுங்க. 2 × 3 எவ்வளோ? 6x plus 2 × 2 is a 4. Again 6x - 3. So we get 12x plus 1. சரிங்களா? இப்போ 2 ஆன்சர் ஒரே ஆன்சர். இப்போ u/v மெத்தட்ல போடும்போது சீக்கிரம் பண்ணிடலாம். கிளியரா இருக்காமா? uv மெத்தட். This is important. uv method is important. And also we have a u/v method. What is u/v method? Is a frequent நம்ம அப்ளை பண்ணுவோம். If you have two terms is a function of y. So yeah, இங்க வந்து ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. x² + 2x and 3x - 4. மேலே இருக்கிற டேர்மு கீழே இருக்கிற டேர்ம் ரெண்டுமே ஒய்யை பொறுத்து சேஞ்ச் ஆக போகுது. இப்போ இந்த கேஸில் நீங்கள் u/v மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து யூவோட வெளியே என்னன்னு பாருங்க, x² + 2x. இப்போ u dash என்னன்னு பாருங்க,
2x plus 2. V ஓட வேல்யூ என்னது 3x minus 4. V dash வந்து 3x. That's all. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் எனக்கு தேவையானது. தனியாக கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ u by v மெத்தட்னா dy by dx என்ன ஃபார்முலானா டினாமினேட்டரில் v ஸ்கொயர்டு மேலே v u dash minus u v dash. That's all. Very easy. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டினாமினேட்டரில் v ஸ்கொயர்டை கொண்டு வரணுமா என்னது 3x minus 4 இதான் v. இங்கே 3x minus 4 v இன்ட்டு u dash ஓட வேல்யூ என்னது 2x plus மைனஸ் u ஓட வேல்யூ என்னது x ஸ்கொயர்டு plus 2x இன்ட்டு v dash வேல்யூ 3x. கிளியரா? அப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். 3x உள்ளார பெருக்கி போங்க 6x squared plus 12x minus 8x minus 16 minus x squared minus 2x எல்லாமே மைனஸ் மாறும் minus 3x cube minus 6x squared whole divided by 3x minus 4 the whole square. Okay. ஷார்ட் அவுட் பண்ணுங்க x cube ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் minus 3x cube 6x squared cancel ஆயிருது 12x minus 8x is 4x and minus 16 divided by 3x minus 4 the whole square. Okay, clear இருக்குமா? ஆஹா இங்க பாருங்க என்னங்க நீங்க கண்டிக்காம இருக்கீங்க v dash வந்து 3x கிடையாதுல்ல இது டிஃபரன்ஷியேட் பண்ணி 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 தானே வரணும் ஐயோ கவனமா பார்க்கணும் 3 ஆல தான் பெருக்கணும் சரிங்களா இந்த இடத்துல என்ன வருது minus 3x squared minus 6x வருது ஓகே அப்ப ஆன்சர் மாறுது ஓகே இப்போ இங்க 6x squared minus 3x squared is 3x squared 12x minus 6x 6x minus 8x minus 2x minus 16 divided by 3x minus 4 the whole square. ஓகே இப்போ மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் ஒன் மோர் கொஸ்டின் ஹவ் டு சால்வ் ஒன் மோர் கொஸ்டின் y is equal to sin x divided by x plus cos x. ஓகே முதல் u ஓட வெளியே நான் தனியாக எழுதிக்கிறேன் sin x டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு என்ன வரணும் u dash நல்லா கவனிச்சுக்கோங்க மிஸ்டேக் பண்ணிக்கூடாது cos x v ஓட வேல்யூ என்னது x plus cos x v dash x டிஃபரன்ஷியேட் பண்ண 1 cos x டிஃபரன்ஷியேட் பண்ண minus sin x ஓகே so u by v மெத்தட் நான் அப்ளை பண்றேன் dy by dx is equal to denominatorல v ஸ்கொயர்ட் வரணும் x plus cos x the whole squared v u dash நல்லா கவனிச்சு v ஓட வேல்யூ நான் இங்க எழுதுறேன் u dash ஓட வேல்யூ வந்து cos x minus u v dash எவ்வளோ 1 minus x ஓகே மல்டிப்ளை பண்ணிடலாமா எல்லாரும் மல்டிப்ளை பண்ணும்போது x cos x cos squared x minus sin x plus sin squared x
x plus cos x the whole square. இங்க பாருங்க, இங்க cos squared x இருக்கு, இங்க sin squared இருக்கு. sin squared x plus cos squared x ரெண்டு ஒன்றுன்னு மாறிடும். இப்போ நான் டேட்டா ஒன்று எழுதிக்கிறேன். 1 plus x cos x minus sin x whole divided by x plus cos x the whole. கிளியராப்பா? கிளியருங்களா? ஹலோ, சொல்லுங்கம்மா, அடுத்து போலாமா? சொல்லுங்கம்மா. டவுட் இல்லையா? எப்படி ஆகாது? இது வந்து ஹோல் ஸ்கொயர்ல இருக்குமா? திஸ் இஸ் அ ஹோல் ஸ்கொயர். இந்த லாஸ்ட் டேர்ம் சொல்றீங்களா? இந்த டேர்ம் சொல்றீங்க? லாஸ்ட் டைம் டினாமினேட்டர்ல ஹோல் ஸ்கொயர்டு, மேல அடிஷன் இருக்கு. சரியா? 1 இப்படினா பிரிக்கலாம். 1 டிவைடட் பை x பிளஸ் cos x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் x cos x. பண்ண முடியாதுப்பா. x பிளஸ் cos x தானே இருக்கு. தனித்தனியாக தான் போட்டு பண்ணணும். அது கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும். எலாபரேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் அவுட் சைடு இன்சைடு ரூல்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, t is equal to 3x squared plus 2x plus 400. இப்போ நான் என்ன பண்ணலாம்? dt by dx போடலாம் இல்லையா? dt by dx போட்டேன்னா x is a variable. ரூல்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 2 முன்னாடி கொண்டு வரும்போது 2 into 3 is 6, 6x plus 2x 2 ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன வருவீங்க? dx by dt போட்டிங்கன்னா 1 by 6x plus 2, தட் இஸ் a velocity. இதை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், இதே ஈக்குவேஷன் எப்படி பண்ண போறேன்னா, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t ல பண்ண போறேன். t is equal to, நல்லா கவனிச்சுக்கோங்க, x squared plus 2x plus 4. Differentiate the term with respect to t. But dt by dt, d by dt of t, here நான் வந்து dt ஆல பண்றேன், dx ஆல பண்ணல. இப்படி பண்ணோம்னா t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 வந்துடும். இங்கே வந்து நான் எக்ஸால பண்ணல, இங்கே வேற டேர்ம் டீயால பண்ணுறேன். கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும்? அதே ப்ரொசீஜர் தான். 6x வரும், ப்ளஸ் 2 வரும், ப்ளஸ் 0 வரும், இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி போட்டுது. வேற டேர்மில் பண்ணும்போது, ஏன்னா எக்ஸும் டி ரிலேட்டட், எக்ஸும் டி ரிலேட்டட். ஸோ ஃப்ரம் திஸ் வி கெட் dx by dt is equal to 1 by 6x plus 2. வேறு டேர்மில் பண்ணும்போது எனக்கு என்ன சேர்ப்பேன்? நான் dx by dtக்கு சேர்ப்பேன். கிளியராக இருக்கப்போது? ஃபார் எக்ஸாம்பிள், y is equal to u power n இருக்கு. எனக்கு dy by dx தான் வேணும். பட் u is a function of x. u வந்து x பொறுத்து மாறும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, n u power n minus 1 போட்டுட்டு, x இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. x இல்லாமல் வேறு டேர்ம் வருது இல்லையா? அப்போ என்ன பண்ண போறேன்னா, du by dx. இந்த uவும் x பொறுத்து மாறுனா ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம், ஷார்ட்கட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. செயின் ரூல் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? மேக்ஸிமா அண்ட் மினிமா ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். அதை பார்த்துட்டோன்னா இன்டகிரேஷன் பார்க்கணுமா? மேக்ஸிமா அண்ட் மினிமா ஃபங்க்ஷன், அதுக்கு எக்ஸ்டி கிராஃபை தான் இது யூஸ் பண்ண போகிறேன். கவனிச்சுக்கோங்க. கிராஃப் தெரிஞ்சாதான்ப்பா மேக்ஸிமம் மினிமம் பார்க்க முடியும். எந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணாலும் எந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ, எந்த வேல்யூ மினிமம் வேல்யூன்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸு டி, நல்லா கவனிங்க. அந்த கிராஃபு புரியலன்னா கேட்டுருங்க. எனக்கு கிராஃப் இப்படி இருக்கு, சரியா? தட் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு, டீயோட வேல்யூ மாறிட்டு இருக்கு. போத் எக்ஸ் இஸ் அ டிபெண்டன்ட் குவான்டிட்டி, டி இஸ் அ இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டி.
ஈச் அண்ட் எவ்ரி டைம் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, டைமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. திஸ் இஸ் மை மேக்ஸிமம் ஹைட். நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மேக்ஸிமம், எக்ஸ் மேக்ஸிமம் டைம் இருக்கும். அப்போ இது வந்து இப்போ நான் ஏ பி அண்டு சி 3 லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஏலேருந்து பிக்கு வந்து கர்வு மேல் நோக்கி போதா, பாசிட்டிவ் கர்வ். பிலேருந்து சிக்கு கர்வ் என்னவா இருக்கும், நெகட்டிவ் கர்வா. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் அ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் வாட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் த மேக்ஸிமா? எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணும். அதுக்கு என்ன பண்ண, எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டா? எக்ஸ் இஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது காரணம் இருக்கு. டி பை டிடி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ வரும், எக்ஸ் இஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எக்ஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த மேக்ஸிமம் ஹைட் வரும்போது எக்ஸோட வேல்யூ 0 மாறும். தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த மேக்ஸிமம் ஹைட். அதாவது வெலாசிட்டி 0 ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்டி கிராஃப் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0, அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அட் த மேக்ஸிமம் ஹைட் வெலாசிட்டி 0 மீன்ஸ் டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், கீழ் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் அ case to find the maximum position. இப்போ dx by dt போட்டிங்கன்னா வர ஆன்சர் எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். சாரி வெயிட். அதே மாதிரி dv by dt போடும்போது எனக்கு மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் v ஃபங்க்ஷன்ல மேக்ஸிமம் கிடைக்கும். de by dt போட்டோன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ இதுதான் மேக்ஸிமமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா, after the maximum height the slope become negative. The curve negative மாறுதா? ஸோ டபுள் டெரிவேட்டிவ் போடுங்க. டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் போடுங்க. அது லெஸ் தென் 0 வரணும். அது நெகட்டிவாக வரணும். நெகட்டிவாக வந்துச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? இப்போ மினிமம் ஃபங்க்ஷன் வாட் சுட் பி த மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்பாங்க. எனக்கு ஒருவேளை எக்ஸ்டி கிராஃப் இப்படி வருது, இப்படி வரும். ஏன்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்டி கிராஃப் எனக்கு இப்படி வரும். ஸோ திஸ் சுட் பி மை மினிமம் வேல்யூ. இந்த டேர்னிங் பாயிண்ட், திஸ் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட். இந்த நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருந்தது, இது என்ன ஆகுது, பாசிட்டிவ் ஸ்லோப்பாக மாறுது. ஸோ ஹியர் வெலாசிட்டி 0. இதுக்கப்புறம் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகாது, மாறாது. இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ நான் இதுக்கு ஏதாவது கேஸு டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்குவேன். இது வந்து மினிமமாக மேக்ஸிமமாக நான் ஐடென்டிஃபை பண்ணேன். இது மினிமம் ஃபங்க்ஷனாக மேக்ஸிமம் ஃபங்க்ஷனாக எனக்கு தெரியாது. இது மினிமம் ஃபங்க்ஷனாக இருக்கான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். டிஎக்ஸ் பை டிடி ஸ்கொயர்டு அது கிரேட்டர் தென் 0 இருந்தால் இது மினிமம். ஒருவேளை டிஎக்ஸ் பை டிடி ஸ்கொயர் லெஸ் தென் 0 இருந்தால் அது மேக்ஸிமம். ஏன்னா ஆஃப்டர் த மினிமா த ஸ்லோப் பிகம் பாசிட்டிவ். 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கிளியரா இருக்கா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் இருக்கு. இன்டகிரேஷனை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, இன்டகிரேஷன் என்னது? இன்டகிரேஷன் வந்து எப்படின்னா, முதல்ல எழுதிக்குவோம். இன்டகிரேஷன் ஆப்போசிட் டு டிஃபரன்சியேஷன். அது இன்வர்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். சரிங்களா? இன்வர்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து இன்டகிரேஷன் கிடைச்சிடும். இப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் அப்படி இருக்குன்னா இதை இன்டகிரேட் பண்ண சொல்லுவாங்க. சரியா? இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்?
That is a rule. The integration is equal to, we have any value, x power m, x power 1 by 2, whatever the value, not issue. The integration procedure is, integration is equal to x power m னு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா பவர்ல 1 ஆட் பண்ணுவேன். நான் டிஃபரன்சியேஷனை சப்ஸ்ட்ராக்ட் பண்ண இங்க ஆட் பண்ணுவேன். இந்த டோட்டல் வேல்யூவை நான் வெயிட் பண்ணிடுவேன். போட்டுட்டு எனக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவேன். லோவர் லிமிட் இங்க இருக்கணும், அப்பர் லிமிட், லோவர் லிமிட் அப்பர் லிமிட் உங்களுக்கு சொல்றேன், பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். சரியா? திஸ் இஸ் அ இன்டகிரேஷன் ப்ரொசீஜர். எக்ஸ் பவர் எம்னு வரும்போது பவர்ல ஒன்று கூட்டிக்கணும், டோட்டல் வேல்யூவை கீழே எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ வேல்யூ லைக் திஸ், y is equal to x power 1 by 3 by 2 ன்னு வச்சுக்கோங்க. இதில் இன்டகிரேஷன் என்ன எழுதுவீங்க? integration of x power 3 by 2, you should write like this, x power 3 by 2 plus 1 divided by 3 by 2 plus 1. எனக்கு லோவர் லிமிட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது லோவர் லிமிட் எப்படி இருக்கணும், அப்பர் லிமிட் எப்படி இருக்கணும் நான் சொல்லுவேன். அப்பர் லிமிட். சரியா? கான்ஸ்டன்ட் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் வரும்போது கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு சொல்றோம் நடத்தும் போது. அது வராது, மேக்ஸ் தான், ஜேஇ மேக்ஸ்க்கு தான் அது. 2 into 1 is a 2, 2 plus 3, 3 plus 2, 5 by 2 divided by 5 by 2. லிமிட் வேணும் உங்களுக்கு. லோவர் லிமிட் இங்கே இருக்கும், அப்பர் லிமிட் இங்கே இருக்கும். 5 by 2 மேலே வந்துச்சுன்னா 2 by 5 x power 5. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டகிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. v is equal to dv by dt. நான் தெரியும் ஃபார்முலா. நான் எப்படி இருந்தால் dv is equal to d into dt ன்னு எழுதலாமா? என்ன அர்த்தம்? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, இங்கே டைம் சேஞ்ச். திஸ் இஸ் அ வேரியபிள். கரெக்டா? டிடினா இதுக்கு தான் நீங்கள் லிமிட் போடணும், டிவினா இதுக்கு தான் லிமிட் போடணும். அது இன்டகிரேஷன் பழக பழக வந்துடும். இப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி, we have a initial velocity 5 meter by second. The final velocity is 15 meter by second. Initial time வந்து 5 செகண்ட்ல அது எவ்வளோ இருக்கு? 5 meters per second இருக்கு. 10 செகண்ட்ஸ்ல அதோட ஸ்பீடு வந்து 15 மீட்டர் பை செகண்டா மாறுது. இப்போ இது மாதிரி இருக்குன்னா நீங்க இதை இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுங்க. ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் டிவி, வி ஆஃப் இன்டகிரேஷன் டி. சரியா? இப்போ டிவியை இன்டகிரேட் பண்ணா வி, அதே மாதிரி டிடி இன்டகிரேட் பண்ணா டி. தட்ஸ் ஆல். இதுதான் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் எக்ஸ். இதை சொல்லாம இருக்கேன். இப்போ இந்த வியோட லோவர் லிமிட் என்ன இருக்கும்? அது ஆரம்பிச்ச வெலாசிட்டி என்னதுப்பா? 5வா? முடிஞ்ச வெலாசிட்டி 15. ஆரம்பிச்ச டைம் எவ்வளோ? 5 செகண்ட். அதான் லோவர் லிமிட். எண்ட் டைம் 15 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ். இப்போ சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண. ஏதாவது உங்களுக்கு என்ன கேட்பானா, வாட் இஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி கேட்பான். வாட் இஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி? ஸோ இது ஆக்சிலரேஷனா? நான் தப்பா? ஓ காட் காட், ஆக்சிலரேஷன். சாரி சாரி சாரி, இப்போ இங்கே ஆக்சிலரேஷன் இருக்கும். பிளண்டர் மிஸ்டேக். இது ஆக்சிலரேஷன். சரியா? ஏசிக்கு டிவி பை டிடி. இப்போ கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, வாட் சுட் பி த ஃபைனல் வெலாசிட்டி? இங்கே ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி கேட்பான். அப்போ வாட் இஸ் அப்பர் லிமிட்டு? விஎஃப்ஆர். லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது முதல்ல அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். விக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விஎஃப் போடணும். மைனஸ் போட்டு தான் லோவர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். லோவர் லிமிட் விக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும்? 5 சப்ஸ்டிட் பண்ணணும். ஆக்சிலேஷன் இருக்கு. அப்பர் லிமிட் 10 மைனஸ் லோவர் லிமிட். இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிச்சிடனால விஎஃப் கண்டுபிடிச்சிட முடியுமா? திஸ் இஸ் ஹவ் வி அப்ளை த இன்டகிரேஷன் கான்செப்ட் இன்டு ஒன் டைமென்ஷனல் மோஷன். கிளியரா இருக்காமா? கொஞ்சம் பேனிக் ஆகாம நீங்க ஸ்கூல் புக்கில் இன்டகிரேஷனை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கிளியர் ஆகும்.
சரி ஓகே, வேரியஸ் ஃபார்முலாஸ், கடைசி ஸ்டெப்பு இதோட முடிச்சிடலாம். ஃபைனலாக எழுதிடுறேன். இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் என்ன சொன்னீங்க? எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் கான்ஸ்டன்ட். இன்டெகிரேஷன் ஆஃப் சி கான்ஸ்டன்ட் டிஎக்ஸ், கான்ஸ்டன்ட் பண்ண முடியாது, எப்போதுமே இன்டெகிரேஷனாக கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடணும். இப்போ சி இன்ட்டு டிஎக்ஸ், integration of dx is x, that's all. X power minus 1 dx, very important. X power minus 1 dx இது எப்படி இல்லைன்னா dx by x, x power 1 கீழே வரும்போது x power plus 1 மாறும், x power plus 1 எதுவும் அவசியம் இல்லை. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. logarithmic of x plus, ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, அதை பார்த்துக்கோங்க சரியா. அடுத்து இ பவர் எக்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது, இ பவர் எக்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க, இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. பட் இஃப் யூ ஹாவ் வேல்யூஸ் அட் த பவர், இ பவர் எக்ஸ் இல்லாமல் வேறு எதுவும் வந்தால், if you have an integration like the e power ax plus b dx னு வந்துச்சுன்னா e power ax plus b அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டர்ல இந்த பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அங்க என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம், இங்க டிவைட் பண்றோம், தட்ஸ் ஆல். e பவர் ax plus b டிஃபரன்ஷியேட் பண்ணா a வரும் பிளஸ் கான்ஸ்டன்ட். அப்படியே டிஃபரன்ஷியேஷன் ஆப்போசிட் ஆகும். இப்போ sin x dxக்கு இங்க மைனஸ் காஸ் எக்ஸ், அங்க பிளஸ் காஸ் எக்ஸ், இங்க மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ சைன் எக்ஸ் இல்லாம சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வருதுங்களேன். சைன் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இங்க வந்து என்ன வருது? ஏஎக்ஸ் பிளஸ் பி டிஎக்ஸ் வந்துச்சுன்னா அங்க பண்ண மாதிரி தான். சைனுக்கு வந்து மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர்ல பண்ணணும். இப்போ ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏ, பிஏ பண்ணும்போது 0 பிளஸ் கான்ஸ்டன்ட். சைன் பண்ணிட்டோம். அப்போ காஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ், integration of cos x dx is sin x plus c. Integration of cos ax plus b dx னு வரும்போது sin ax plus b denominatorல bracketல வந்து differentiate பண்ணுங்க. And also we have a formula secant squared x dx gives secant squared க்கு tan x. Tan x plus constant. We have another set also, cosecant squared. Cosecant squared dx is equal to minus cot x plus c. Okay, we have another method also, ax plus b whole power n இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ax plus b whole power n plus 1 போட்டுட்டு டினாமினேட்டர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே n plus 1 போடுவீங்க, பிராக்கெட் குள்ள இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. தட்ஸ் ஆல். சிமிலர் ப்ரொசீஜர் e power x பண்ணிட்டோமா? e power x. ஓகே. ஸோ இன்டகிரேஷனுக்கு வேரியஸ் ஃபார்முலாஸ் இருக்கு. உங்க ஸ்கூல் புக்கில் நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். மேக்ஸ் புக்காக இருந்தாலும் சரி, மேக்ஸ் புக்கில் கிளியராக இருக்கும் உங்க ஸ்கூல் புக்கில். ஸ்கூல் 11th உங்களுக்கு இன்டகிரேஷன் இருக்குங்களா? மேக்ஸில் இன்டகிரேஷன் இருக்குதானே? ஒரு ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்ஸ் மேக்ஸ் இதோட கம்ப்ளீட்டடுமா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேசிக் மேக்ஸ் ஃபிசிக்ஸுக்கு தேவை கிடையாது. அண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் கிளாஸ், நாளைக்கு கிளாஸ் கிடையாது, நைட்டு 8 மணிக்கு நான் லிங்க் அனுப்பிச்சேன்னா கூகுள் ஃபார்ம் அனுப்புவேன். கூகுள் ஃபார்மில் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண தெரியும் தானே உங்களுக்கு? அந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். முதல்ல உங்கள் நேம் கேட்கும், நேமை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்ட் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு என்ன வந்துடும்? ரிசல்ட் உங்களுக்கு விசுவலாக வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எழுதும்போது 23 கொஸ்டின் கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறேன்.
மொத்தம் 23 கொஸ்டின் ஆர்டரா இருக்கும். உங்களுக்கு எந்த கொஸ்டின் டவுட் இருக்கோ அந்த கொஸ்டின் எத்தனாவது கொஸ்டின்றது எனக்கு மார்க் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. மெசேஜ் என்ன நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, இல்லை குரூப்ல போடுங்க. ஸோ நான் அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை அடுத்த கிளாஸ்ல டவுட் கிளியர் பண்ணிடுவேன். உங்களுக்கு 23 கொஸ்டின் டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எத்தனை கொஸ்டின் டவுட்டுங்கிறத எனக்கு மெசேஜ் வந்துடும் டெஸ்ட் முடிஞ்ச உடனே. பண்ணிடலாமா? ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வீக் இதே சாப்டர் தான் நியூமெரிக்கல் பேஸ்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் இனிமேல் டெஸ்ட்டு வந்துடும்மா. இது இப்போ ஃபார்முக்கு வந்துட்டோம். இதுமே ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு என்ன இருக்கும், ரெகுலர் டெஸ்ட் இருக்கும். அதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீட்டை செக்யூர் பண்ணிக்கலாம். ஐஐடியோ என்ஐடியோ இல்லை கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கலோ வாட் எவர். ஓகே. புக்கு ஜெகன் புக்கை டவுன்லோட் பண்ணுங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் இல்லை, ஹாலிடேவை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டுமாரோ நோ கிளாஸ், டியூஸ்டே வி ஹாவ் அ 2 hour கிளாஸ். நான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஓகேம்மா. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. லெஃப்ட் ஆகிக்கோங்க.